அட ராமா, எந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த மாதிரியெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி பாபர் அசாமுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது பாகிஸ்தான் டூர் போயிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸு. இதில் 2 டெஸ்ட்டு கொண்ட இந்த தொடர் பார்த்திங்கன்னா 25 to 30 ஜூலை ஒன்று நடக்குது. செகண்ட் டெஸ்ட் 2 to 7 ஆகஸ்ட் 2026 நடக்குது. இதில் ரெண்டையும் பார்த்திங்கன்னா பாபரா ரோஸ்டன் சேஸாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 311 ரன் அடித்து 10 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 282 ரன் அடித்து 10 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணோமா இல்லையா, அதுதான் நம்ம வழக்கம். ஸோ அந்த இதில் டே போகும்போது அப்படியே மேட்ச் பவுலிங் எகென்ஸ்டாக அப்படியே திரும்பிடுச்சு. பவுலிங்கு சாதகமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோஆப்ரேட் பண்ணிடுச்சு. அதனால் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 181 ரன்னு 10 விக்கெட். ஏன்னா தனது சொந்த மண்ணில் இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, ஆனால் பண்ணிட்டாங்க. இப்போ டார்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 210 ரன்னு டார்கெட்டு. ஸோ நான் நினச்சேன், ஸோ ஓகே ஈஸி 210 தானே, ஈஸியாக அடிச்சிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு, சரியான சம்பவம் பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவர் யாருன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு கேப்டன் இந்த மேட்ச்சை பொறுத்த மட்டும் பாபர் அசாம் பேக் தி அகெயின் கேப்டன், அதாவது ஷான் மசூட்டை தூக்கிட்டு பாபர் அசாமை கேப்டனாக போட்டாங்க. இந்த சீரீஸ்க்கு மறுபடியும் பேக் டு தி கேப்டனாக பாபர் அசாம் வந்தார். பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸில் 120க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க 10 விக்கெட்டை இழந்ததுனால. ஸோ இதன் மூலிமா என்னென்னா வெஸ்ட் இண்டீஸ் வின் பை 90 ரன்ஸு இந்த மேட்ச் ஃபஸ்ட் டெஸ்ட்டில். வெஸ்ட் இண்டீஸ் 1-0 என் பாகிஸ்தான். இது அவ்வளோ சாத்தியமான விஷயமே கிடையாது. பட் அந்த நிகழ்வு அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னா ஒரு எண்ணில் பார்த்திங்கன்னா பாபர் அசாம் தனியாக நின்றுருக்காரு. பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாரியனில் யாருமே நிற்கல, பாபர் மட்டும்தான் நின்றுருக்காரு. ஸோ இதன் மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மேட்ச் ஃபினிஷர்னு ஒன்று சொன்னோம் பார்த்தியா, ஜஸ்டின் கிரீவியஸ் என்ன மாதிரி ஆள்டா எப்பா, யார் சாமி நீ, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதாவது டெஸ்ட் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஜஸ்டின் கிரீவியஸ் இடையில 64, 66, 68, 70 இந்த 3 ஓவரில் 5 ஓவர் வீசி தலைவன் 5 ஓவரும் மெயினாக போட்டு 5 விக்கெட்டும் எடுத்திருக்காப்புல. அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச் ஆன் பண்ண புதுசில் ஸ்விங் ஆகும். பட் தலைவன் மிடில் ஓவர்ஸில் 5 ஓவர் வீஸ் மெயின்டைன் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காருன்னா வேற லெவல். அந்த ஒரு மொமெண்டம் தான் பாகிஸ்தானுக்கு எதிராக அமைஞ்சது. ஸோ அதனால தான் அந்த மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டை. ஸோ ஃபைனலி என்ன 2 மேட்ச் கொண்ட தொடர் இந்த சீரீஸு வெஸ்ட் இண்டீஸு வர்சஸ் பாகிஸ்தான் டூர் போயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு. ஸோ ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்குது 0-1 என்ற செட் கணக்கில் வெஸ்ட் இண்டீஸ் முன்னிலை இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரோன்னா, ஒரு மனுஷன் இடையில 5 ஓவர் வீசி மெயின்டைன் பண்ணி 5 விக்கெட் எடுத்தான் பாரு, அதுதான் இந்த இடத்துல வேலை. வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு, பாகிஸ்தான் இந்த மாதிரி படுக்கேவலமாக தோல்வி அடைவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.